வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு முக்கியமான சீரீஸா தான் இருக்க போகுது. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப். ஸோ அதுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டெய்லி நமக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே அக்டோபர் மாசம் ஒரு கடைசி 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மேட்ச் இருக்கு. முதல் மேட்ச் 3:30 மணிக்கும், ரெண்டாவது மேட்ச் 7:30 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பங்களாதேஷ் வெர்சஸ் ஸ்காட்லாந்து முதல் மேட்ச் நமக்கு 3:30 மணிக்கு ஷார்ஜா கிரவுண்ட்ல நடக்குது. ஸோ இந்த பிச்சு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது பங்களாதேஷ்ல நடக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அங்கே நிறைய இஷ்யூ ஆனதுனால அதை அப்படி பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. வென்யூ எல்லாமே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படியே போகுது. நமக்கு டெய்லி 2 மேட்ச் இருக்கு. ஸோ 3:30 மணி அண்ட் 7:30 மணி. ஸோ எடிட் பண்றதுக்கும் ரொம்ப கரெக்டான டைம் தான். ஏதோ விடிய காலம் உட்காந்து எடிட் பண்ணணும். நம்ம மென்ஸ் T20 வேர்ல்டு கப்ல கூட நமக்கு ஒரு மேட்ச் அமெரிக்காவில் நடக்கிற மேட்ச் நமக்கு 7:30 மணிக்கு எடிட் பண்ற மாதிரி இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் நடக்கிறது 4:30 மணி, 5:30 மணி, 3:30 மணிக்கெல்லாம் விடிய காத்தால எந்திரிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஒரு டைமிங்ல இந்த ஒரு லீக் அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் லீக்காவும் நம்ம எல்லாமே மாற்றுவோம். ஸோ முதல் மேட்ச் அதுக்கான ப்ரிவியூ. ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல தான் நம்மளுடைய ஃபைனல் டீம் பிளஸ் எந்த ஒரு முக்கியமான அப்டேட்டா இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனல்ல தான் இதே போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே போல லாஸ்ட் 5 மேட்ச்ல யார் யார் எவ்வளவு பாயிண்ட் எடுத்தா அப்படிங்கிறதையும் அந்த பிளேயர்ஸோட போட்டோஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பாயிண்ட்ஸ் அதே போல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியோ டிடிஎஸ்ஓ எதுவுமே கிடையாது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேண்டசி அப்போ உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட். இந்த ஷார்ஜா கிரவுண்ட்ல தான் நமக்கு மேட்சஸ் எல்லாமே நடக்கு. உமன்ஸ் மேட்ச் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதுக்கும் மென்ஸுக்கும் சம்பந்தமே படாது. அந்த மாதிரிதான் இருக்கும். அதே போல உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டு வின் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு மென்ஸ் கிரிக்கெட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க. ஆனா இந்த உமன்ஸ் மேட்ச்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும். அதனால ஸ்பின் டு வின் ஃபார்முலா அந்த இதுதான் உமன்ஸ் மேட்ச்னாலே அதுதான். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஓவராலா இந்த பிச்சில் ஒரு 10 மேட்ச் நடத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் T20 மேட்ச். அதுல 5 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 5 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 0ல 150க்குள்ளதான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 16 இன்னிங்ஸ் 150 to 169க்குள்ளதான் ஒரு 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மோஸ்டா 150க்குள்ளதான் ஒரு ரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோரும் அதான் சொல்றாங்க. ஹை ஸ்கோர் ஸ்ரீலங்கா 151 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 69க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ நம்ம பங்களாதேஷ் உமன்ஸோட பாசிபிள் 11 பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ பங்களாதேஷ் வெர்சஸ் ஸ்காட்லாந்து அப்படிங்கும்போது மோஸ்டா இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்பு பங்களாதேஷ் டீமுக்கு தான் இருக்கு. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் அப்படின்னு சொல்லலாம் கம்பேர் டு ஸ்காட்லாந்து. அதனால இந்த மேட்ச் வின்னிங் பெறதுக்கு பங்களாதேஷ்க்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் திலா அக்டர் அவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஷதிராணி இந்த 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ரொம்ப பெரிய பேட்ஸ்மேன்லாம் இல்ல. ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்னால எப்படிதான் பெருசு. அவங்க 120 பால்ல 130 ரன் 140 ரன் அடிக்கிறது பெருசு. அதனால எல்லாருமே ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. பட் நம்ம யாருக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, டபுள் அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங்ல யாரெல்லாம் ஸ்பின்னர்ஸா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம டீம் செட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முர்ஷிதா கார்ட்டூன் அவங்க பாத்தீங்கன்னா கார்ட்டூன் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த 3 பேருக்குமே டாப்ல ஆடக்கூடிய 3 பேருக்குமே ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு டபுள் அட்வான்டேஜுமே கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் நிகர் சுல்தானா பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் நமக்கு விக்கெட் கீப்பர் ரோல் எடுப்பாங்க. ஸோ நம்ம விக்கெட் கீப்பரோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு கேட்சோ ஒரு ஸ்டம்பிட்டோ. ஏன்னா
அவங்க ஸ்கோர் பண்றதே உமன்ஸ் வந்து அதிகபட்சம் 30+ ரன் அடிக்கிறது அதிசயம். அல்ல 2 கேட்ச் பிடிச்சா கூட அந்த பாயிண்ட் வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க விக்கெட் கீப்பர். அதனால விக்கெட் கீப்பரோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷொர்னா அக்தர், அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். பேட்டிங் பண்ணுவாங்க, பிளஸ் நமக்கு வந்து பவுலிங்கை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த டீமுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்குமே அவங்க வந்து பவுலிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் அவங்க வந்து ஃபாஸ்ட் கிடையாது, ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. நீங்க ஃபேண்டசில செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ரெட்டு மோனியும் அதே மாதிரிதான், பேட்டிங் பிளஸ் வந்து பவுலிங் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. அவங்க வந்து ஸ்பின்னர் ஃபாஸ்ட். நீங்க இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபஹிமா காதுன் இது வரைக்கும் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேட்டிங் பிளஸ் வந்து பவுலிங் இருக்கு, இவங்களுடைய ஸ்பின் பவுலிங். இப்போ இந்த டாப் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த டாப் 3க்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் 4வது ஆடக்கூடிய சுல்தான் அந்த டீமோட கேப்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து ஆடக்கூடிய 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு டீசெண்டா ஒரு கணிசமா ஒரு பேட்டிங் ஆடுவாங்க, பிளஸ் பவுலிங்கும் அவங்க கிட்ட இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த டாப் 3 விட இந்த லோ ஆர்டர் 3 வந்து கண்டிப்பா நல்ல பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெபேயா கான், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏன் இந்த நான் ஸ்பின் ஃபாஸ்ட்னு சொல்றேன்னா, மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டு வின் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் யாரு ஸ்பின் யாரு ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து நஹிடா அக்தர், அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் பவுலர் தான். ஓரளவுக்கு வந்து டீசெண்டாவே பவுல் பண்றாங்க. இந்த வார்ம் அப் கேம்ஸ்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஹானாரா அலாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அந்த டீம்ல வந்து ஃபாஸ்ட் எல்லாருமே ஸ்பின் டு வின் ஃபார்முலா அப்படிங்கிறதுனால எல்லாமே ஸ்பின் வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபாஸ்ட் ஆச்சும் ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் அது. அதே மாதிரிதான் மருஃபா அக்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த 2 பேருமே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்காங்க. மீதி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷொர்னா அக்தரும் வந்து ஃபாஸ்ட். மீதி எல்லாருமே அந்த டீம்ல வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. பட் இந்த பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே இந்த அலாம வந்து சூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அதே மாதிரி நஹிடா அக்தரையும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே எல்லாருமே காமனா வந்து ஒரு கீ பிளேயர்ஸா வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர்ஸா வந்து இந்த 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயரையுமே நீங்க உங்களுடைய ஒரு கீ பிளேயரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து. மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக் எந்த லீக்கா இருக்கட்டும், ஃபேண்டசிக்கு இன்னைக்கு இந்த டீம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஒரு விசி சூஸ் பண்ணலாம், ஒரு கேப்டன் ஒரு விசி சூஸ் பண்ணலாம், ரெட்டு மோனியும் ஒரு கேப்டன் ஒரு விசியா சூஸ் பண்ணலாம், நஹிடா அக்தரையும் ஒரு கேப்டன் அண்ட் விசியா சூஸ் பண்ணலாம், அலாமையும் ஒரு கேப்டன் விசியா சூஸ் பண்ணலாம். 5 பேரை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 5 பேருக்குமே நீங்க ஸ்மால் லீக்ல மட்டும் இல்ல, ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய ஒரு மினி லீக் விளையாடுறீங்க, ஒரு 200 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த டாப் 3 உங்க ஆப்போனன்ட் நிறைய பேர் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த டாப் 3 விட அதுக்கு கீழே இருக்க பிளேயர்ஸ் வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து பெனிஃபிஷியரியா நமக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து மென்ஸ் டீமே எப்படி விளையாடணும் உங்களுக்கு தெரியும், உமன்ஸ் டீமும் அதே மாதிரிதான். சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கியா ஹார்லி, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பெருசா அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது, பவுலிங் அட்வான்டேஜோ எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷாரா பிரைஸ், அவங்க வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நமக்கு வந்து இருக்கிறாங்க. எப்படி நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஆனா சில மேட்ச்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பிஃபோர் பேட் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்போ செகண்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போதே விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது 30-40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த டீம்ல ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்னா கேத்தரின் பிரைஸ், பேட்டிங் பிளஸ் நமக்கு வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான பிளேயர், அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல வேற இருக்கிறதுனால அவங்க வந்து
மினிமம் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 டவுன் ஆடுற பிளேயரை வந்து நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் ஒரு டீசென்டான ஒரு நல்ல தரமான ஒரு பிளேயர். அடுத்து மேகன் மெக்கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒன்லி பேட்டிங் பேக்கப் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. எலிசா லெஸ்டர் அவங்களும் வந்து ஒன்லி பேட்டிங் பேக்கப் மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அடுத்து கேத்தரின் ஃப்ரெஷர் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் ஸ்பின் பவுலிங் இருக்கு. பெருசா அதாவது ஒரு 15 ரன் ஆடி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் வந்து பேட்டிங்கும் பண்ணிடுவாங்க, பிளஸ் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பிரியான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பேட்டிங் இருக்கு பிளஸ் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. பெருசா பேட்டிங் பேக்கப் கிடைக்காது, இருந்தாலும் உமன்ஸ் மேட்ச்ங்கும் போது கண்டிப்பா ஒரு பங்களாதேஷ் எதிர்த்து ஆடும்போது இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த உடனே சொல்லலாம் இந்த வந்து ஷாரா பிரைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். சோ கண்டிப்பா ஒரு கீ பிளேயரா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கேத்தரின் பிரைஸ் இருக்கிறதுல இந்த மேட்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 2 பேருக்குமே நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் வந்து போகலாம். அதாவது ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சஸ்கியா ஹார்லியை விட அதுக்கப்புறம் மேகன் மெக்கால், எலிசா லெஸ்டர் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பேருக்குமே நீங்க தாராளமா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வதுல இருக்கக்கூடிய ரேச்சல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்தாஹா மக்சூட் வந்து எல்லாருமே வந்து நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ரேச்சல் ஸ்லேட்டர் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்காதா மக்சூட் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஒலிவியா பெல் வந்து நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ மக்சூத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் அன்பா சொல்லுங்க, ஸ்பின் தான் பவுல் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னு. அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெய்னி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ 2 ஃபாஸ்ட் இருக்கு. ரேச்சலும் வந்து பாத்தீங்கன்னா ரெய்னியும் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங், மீதி எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பின்னர். அதே மாதிரி இந்த ஆல்ரவுண்டர் கேத்தரின் பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. அந்த டீம்லயே 3 ஃபாஸ்ட் வச்சு ஆடுறாங்க, இந்த டீம்லயே 3 ஃபாஸ்ட் வச்சு ஆடுறாங்க. பட் ஃபைனல் பிளேயிங் லெவல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரேச்சல் ஸ்லேட்டர் வந்து எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்சூத் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் வேணா நீங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதிர்த்தாடக்கூடியது பங்களாதேஷ் வந்து ஒரு டீசென்டான டீம் அப்படிங்கிறதுனால ஆல்ரவுண்டரை ஃபோக்கஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். இந்த டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கேத்தரின் பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேச்சல் ஸ்லேட்டர். இந்த 3 பேருக்கும் இந்த டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் கூட ஆடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, 100 பேர் கூட ஆடக்கூடிய இருந்தாலும் சரி, 10,000 பேர் கூட ஆடுறதாலும் சரி, 1,00,000 பேர் கூட இருந்தாலும் சரி, இந்த 3 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. ஸோ நம்ம எல்லாமே ஈஸியா உங்களுக்கு புரியும்படியா தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சுல்தானா, ஷாரா பிரைஸ், அடுத்து முக்தா, அடுத்து வந்து ஹார்லி, அடுத்து கேத்தரின் பிரைஸ், அக்டர், ரெட்டுமோனி, அக்டர், ரேச்சலு, அடுத்து வந்து கானு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு டீசென்டான ஒரு டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பங்களாதேஷ்ல வந்து கொஞ்சம் பவுலிங் ஆதிக்கம் வந்து அதிகமா கொடுத்துருப்பேன், அது பார்த்துக்கலாம் ஃபைனல் டீம். அப்போ ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுல இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் சரி, அதே டீமை யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீமை பொறுத்த வரைக்கும் 4 மெம்பர் லீக் மட்டுமே பிளே பண்ணுங்க. இந்த ஹெட் டு ஹெட்டுக்கோ 3 மெம்பர் லீக்குக்கோ நம்ம டீம் வந்து செட் ஆகாது. ஃபுல்லா ரிஸ்கா தான் மேக் பண்ணுவோம். ஏன்னா 4 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணணும், அது வந்து இம்பார்ட்டன்ட். 4ல 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம்னாலே ப்ராஃபிட். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு 10 மேட்ச் ஆடுறோம் அப்படின்னா நம்ம வந்து 10மே வின் பண்ண முடியாது. நம்மளுடைய தேவை ஒரு 3 மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் ஷீட் அடிச்சா போதும். மீதி வந்து 7 மேட்ச் தோத்தா கூட கவலை கிடையாது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய டீம்ஸ் இருக்கும். அதனால அதுக்கு என்னாலுமே தோத்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்மளுடைய டீம்ஸ் யூஸ் பண்ணும்போது. இப்போ ஃபர்ஸ்ட் 10 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குன்னா அதுல 3 மேட்ச் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதா இருக்கும் கரெக்டா. ஏன்னா அதுதான் அந்த 4 மெம்பர் லீக் அப்படிங்கிறது முக்கியம். இதே தான் நீங்க ஹெட் டு ஹெட் விளையாண்டீங்கன்னா 10க்கு 6ல இருந்து 7 மேட்ச் வின் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் நோக்கியே போக முடியும். அதனால ஹெட் டு ஹெட் அந்த மாதிரி லீக்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த 4 மெம்பர் லீக் வந்து தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கேத்தரின் பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அக்தரு, அடுத்து ரிட்டுமோனி, அடுத்து வந்து ஷாரா பிரைஸ் அப்படின்னு சொல்லி சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ரிஸ்க் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்லயும் ஒரு 4 பேர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வீடியோல ரிஸ்கான ஆப்ஷன்ல சொன்ன பிரியான்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மசூட், அடுத்து கத்தூன், அடுத்து வந்து அக்தர் அப்படின்னு சொல்லி மருஃபா அக்தர் அந்த பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சேஃபா போகலாம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ உங்களுடைய சப்போர்ட்ல தான் இருக்கு நம்மளுடைய இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ மறக்காம நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காகவே நீங்க லைக் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.